கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவன் ஒருவரை என்ற தலைப்பில் பல சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் ஒருவரே என்ற தலைப்பில் பல பாகங்களாக நம்ம இதை பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்கிறது என்றால், இந்த தேவன் ஒருவரே என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு வேதத்தில் இருக்கிற பல வசனங்களை என்ன செய்கிறாங்கன்னா புரட்டுகிறார்கள். பல வசனங்களை மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலம் அநேக குழப்பங்கள், அநேக சபை பிரிவுகள், அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற சூழ்நிலையில் கூட இருக்கிறாங்க. தேவன் ஒருவரா, தேவன் மூவரா, ஒருவர் மூவரா இருக்கிறாரா அல்லது மூவர் ஒருவரா இருக்கிறாரா, பிதாங்கிறாங்க, குமாரன்கிறாங்க, பரிசுத்தாவிங்கிறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்பத்துக்குள்ள இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. சிலர் பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் தான் பிதா, ஆவியானவர் தான் இயேசு, இயேசு தான் ஆவியானவர், இப்படி பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் தேறினவர்களாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் இந்த தேவன் ஒருவரே என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்கிறதுனால இதை பற்றி தான் பேசும். வேறு எதையும் பேச மாட்டாங்க, வேறு எந்த உபதேசத்தையும் பேச மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் இந்த ஒரு உபதேசத்தை மட்டும்தான் பேசுவாங்க. பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர், இந்த ஒன்றை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ உபதேசங்கள் இருக்கிறது, எவ்வளவோ அறிவு இருக்குது, ஆனால் அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. என்னமோ இந்த ஒன்று தான், இந்த ஒன்றுனால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதையே பேசி 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 எல்லாரையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. முதல் அறிமுகம். நான் சுருக்கமாய் ஒவ்வொரு பகுதியாக நான் பேச விரும்புகிறேன். அப்படின்னா முதல் அறிமுகமாய் சொல்லுகிறேன், தேவன் ஒருவரே, அவர் பிதாவாகிய தேவன் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தான் விசுவாசிக்க வேண்டும். இது பைபிளில் இருக்குது, நீங்கள் தேடி பிடிச்சி படிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆவியானவர், அவ்வளவுதான் வேதம் சொல்லுகிறது. இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஒரே தேவன், தேவன் ஒருவரே என்ற வார்த்தைக்குள் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று தான் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் தேவனுக்குள் இருந்து வெளியே வந்த பரிசுத்தாவியானவர், இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலர் சொல்லுவாங்க, அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் இல்லையா? தேவனுடைய குமாரன் இசைக்கொண்டு தேவன் தானே. ஒரு மனுஷனுடைய குமாரன் மனுஷன்தான், ஒரு மிருகத்தினுடைய குட்டி மிருகம்தான். அதுபோல் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவரும் ஒரு தேவன் தானே. ஆகவே முதல் அறிமுகமாக நான் சொல்ல விரும்புகிறது, தேவன் ஒருவரே, அவர் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றுதான் வேதம் அறிமுகம் செய்கிறது. அப்படித்தான் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரம் வேண்டுமென்றால் நீங்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த முதல் அறிமுகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். உங்கள் கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் எப்படி சொல்லனாலும் சொல்லுங்கள். ஆனால் தயவு செய்து இந்த வசன ஆதாரம் கொடுங்க, நான் வசன ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. காமன் சென்ஸோடு புரிந்து கொண்டு நீங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நம்ம சந்திப்போம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆமென்.